வேறு இவ்வளோ படிக்க மாட்டோம் இப்போ சம்பளம் இல்லாதான் இருக்கு உங்களோட வேலை எனக்கு தெரியும் நானும் சம்பளம் எஃபர்ட் முடிச்சு தண்ணி குடிக்கணும் நல்லா இருக்கும். ഞങ്ങൾ വിട മാട്ടാണ് போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டம் தொடங்கிட்டு திரும்பி பாருங்க. Yeah.
படிக்க மாட்டா அப்போ சம்பளம் இல்லாதான் உங்களோட வேலை எனக்கு தெரியும். நானும் சம்பளம் நம்ம டிசி வருமானங்கள் தேடி கொண்டு ட்ரை பண்ணுவோம். அரசாங்கத்தை நம்பி கொண்டு இருக்கிற அரசாங்கம் எப்போ வேகன்சி ஹோல்ட் பண்ணுறோம் அப்போ போடும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் படியால் பெறும். அது முடியும் காலத்தில் போயிடும். இதுவும் அப்படி போகுதோ எனக்கு தெரியாது. அந்த அது அந்த சம்மந்தமான வெளியிருக்கிறீங்களா ஃபுல்லாக கடிதம் கொடுத்துருக்கு. சரி நடக்காது. நீங்கள் ஒரு சம்மந்தமாக ஃபுல்லாக எழுதி போட்டு இந்த கையில் ஒன்று தாங்க. சரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடி முடிச்சவங்க இருக்கிறாங்க. ஐடி அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதாங்க. அவங்கள சூஸ் பண்ணி வெளிநாடு காசு போடுறத நம்பி தான் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லுவேன். நாளைக்கு போன ஆட்டம் பண்ணாலும் ஒன்றும் செய்யலாம். நான் எதிர்பார்க்கணும் அந்த பெரிய எனக்கு ஒரு 60 பேர் கட்டாயம் போடுறேன். அதை விட கலகல் பாதிப்புன்னா அந்த எங்களோட ஜனாதிபதி மாளிகை தானே. அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துறது ஏதாவது ப்ரொபோசல் கேட்டார் ஜனாதிபதி. இன்னொரு ஆட்கள்கிட்ட அறிவு கூட தானே என்னத்துக்கு வாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் வாய்ப்பு இன்னொரு சொல்லி யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியை மாளிகை மாற்றி போட்டு அதில் ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. அந்த அளவுக்கு எங்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்குறார் ரோட்டை இவ்வளவு தூரம் போடுறது ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வேணுடைய படகு உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகிறதுக்கு ஐடியா இருக்கு கவர்மெண்ட் நான் கத்துறையும் போடுறாங்க. சரியா சரி வெளியில் விட்டவர் அது வெளியில் போலீஸாரால் வெளியில் விட்டவர் அதுக்கு நாங்கள் அவையில் குறையாண்டு சொல்ல இல்லை. உண்மையில் அதில் லிஸ்ட்டில் பதிவு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே எடுக்க இல்லை. அதனால் வெளியில் வந்து நின்றுறாங்க. வெளியில் நின்ற பிறகு போலீஸின் ஓடரோடையும் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்த உறுப்பினர்கள் இந்த ஓடரோடையும் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் 2 பேர் சந்திக்கலாம்னு சொல்லி சொன்ன அப்புறம் உள்ளே போய் கூட்டிக்கொண்டு உள்ளே போனவே உள்ளே கூட்டிக்கொண்டு போய் ஜனாதிபதி சார் சந்திக்க இல்லை. ஆனால் செக்யூரிட்டி ஜனாதிபதி செக்யூரிட்டி வந்து எங்கள்கிட்ட வந்து கலைச்சி எங்களோட மனுவை ஜனாதிபதிக்கு தான் கொடுத்து இந்த வடக்குமான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலைச்சி நல்ல ஒரு முடிவு தாரம் என்று சொல்லி சொன்னது உண்மையிலே சந்தோஷம் என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்துனாங்க. அந்த கடிதத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்து இதுவரை நேரம் இருந்து அபிவிருத்தி குழு கூட்டம் முடிஞ்சும் ஜனாதிபதியும் போயிட்டதால் எத்தனையோ மினிஸ்டர் மாதிரி இருந்தாலும் போனது. இந்த வெயிலுக்குள்ள வந்து அர்ஜுனா சார் வந்து
உண்மையாக எங்களை பற்றி கலாச்சார கலைக்கல எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் உள்ள போகாதபடியா. ஆனால் உள்ளுக்க போய் கலாச்சார கலைக்கல இந்த இடத்துல வந்து அவற்றை வாகனத்தை நிறுத்தி எங்களை சம்பந்தமாக கலைக்கிறேன்னு சொல்லியும் பட்டதாரிகள் வந்து பலவேற்ற பிரச்சனையை தான் கலைச்சவர்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவருக்கு இந்த மக்கள் சார்பிலும் இந்த டெங்கு கண்ட்ரோல் யூனிட் தலைவர் என்ற சார்பிலும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம்.